ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான ஒரு சென்னா மசாலா பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ இங்கே நம்ம தேவையான அளவுக்கு சென்னாவை எடுத்துக்கலாம். அதாவது கொண்டுக்கடலை, வெள்ளை கொண்டுக்கடலை எடுத்து ஊற போட்டுருக்கோம். ஒரு நாள் நைட்டே ஊற போட்டு அதை வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 10லேருந்து 12 இல்லை 15 சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை நல்லா அரைச்சி விழுதாக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் கொத்து ஆட் பண்ணிருக்க. அதோட நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து ஒரு கரண்டி சுண்டலையும் இதோட சேர்த்துக்கலாம். அது குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுங்க. நான் என் குக்கரில் பண்ணுறேன். இப்போ குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார் அப்படியே கழுவி அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுக்கிற கொண்டுக்கடலையும் அதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. அந்த நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் 2 கீரிக்கிங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போது நம்ம சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரி செஞ்சுருக்கோம். பூரி கூட சென்னா மசாலா ஒரு அருமையான காம்பினேஷன். சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட, டிஃபன் ஐட்டம் எது கூட இருந்தாலும் சென்னா மசாலா ஒரு அருமையான காம்பினேஷன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.